இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் என்று தான் சொல்ல வேண்டும். நேற்று கரூரில் நடந்த தாவேகா அந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் 38 அல்லது 40 சிறுமியர்கள் மற்றும் இளைஞர்கள் கூட்ட நெரிச்சல் காரணமாக உயிர் இழந்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சியூட்டும் செய்தி கிடைத்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு துன்பகரமான ஒரு நேரத்துல அரசியல் கட்சிகள் மீதோ காவல்துறை மீதோ நம்ம தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைப்பதை நிறுத்திவிட்டு இந்த துன்பியல் நிகழ்வுக்கான பொறுப்பை அனைத்து அரசியல் கட்சிகளும் காவல்துறையும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், இப்படிப்பட்ட ஒரு துன்பியல் நிகழ்வு நடப்பதற்கு நாமும் பொறுப்பேற்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அரசியல் தலைவர்களையும் சினிமா பிரபலங்களையும் காண வேண்டும் என்கிற பேரார்வமே இப்படிப்பட்ட ஒரு பெரும் துயருக்கு காரணமாக இருக்கிறது. மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. இறந்தவர்களில் சிறுவர்கள், சிறுமிகள் மற்றும் இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை காவல்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள். அன்புமிக்க பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் அதே நேரத்தில் கல்வியையும் கொடுக்க முயற்சி செய்யுங்கள். தேவையில்லாத இந்த கதாநாயகர்கள் மீது இருக்கிற மிகப்பெரிய கட்டுக்கடங்காத ஈர்ப்பை அவர்களிடமிருந்து குறைத்து கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர வேண்டிய ஒரு வாய்ப்பையும் வசதியையும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கள். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை அதிதூதர்களான புனித மிக்கேல், புனித கப்ரியேல் மற்றும் புனித ரபேல் இவர்களுடைய நினைவு நாளையும் அல்லது விழாவையும் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த அதிதூதர்கள் இருக்கின்றார்களா என்கிற அடிப்படையான ஒரு கேள்விக்கு புனித அகுஸ்தினார் சொல்லுகிற பதில், அதிதூதர்கள் என்பது ஒரு இயல்பு அல்ல, மாறாக அதிதூதர்கள் என்பது அவர்கள் செய்கிற ஒரு பணியை பொறுத்து அதிதூதர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய திருமுன் அவரை எந்நாளும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற எந்நேரமும் காத்து கொண்டிருப்பவர்கள். நம்முடைய இந்த மனித வாழ்க்கையில நம்முடைய மனித போராட்டங்கள் மற்றும் ஆன்மீக போராட்டங்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்மை காத்து நிற்பவர்கள் தான் அதிதூதர்கள் என்பதை புனித அகுஸ்தினார் தெளிவுபட சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, அதிதூதர்களுடைய குறிப்பு பழைய ஏற்பாட்டில் தானியல் புத்தகத்துல தான் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிதூதர்கள் 7 பேர் அப்படி என்று கத்தோலிக்க திரு அவையால் அங்கீகரிக்கப்படாத ஏனோக் என்கிற ஒரு நூல் இருக்கு. அதுல தான் இவர்களுடைய இந்த 7 அதிதூதர்களுடைய பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக்கேல், கப்ரியேல், ரபேல் மற்றும் உரியேல், சீத்தியேல், சுகுதியேல் மற்றும் பரசியேல் அப்படி என்றும் தோபித்து புத்தகத்துல 12வது அதிகாரத்துல 7 வானதூதர்கள் என்கிற குறிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க திரு அவையால் அதிகம் நினைவு கூறப்படுகிற இந்த 3 அதிதூதர்களுடைய விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். இதுல முதலாமானவர் அதிதூதர் மிக்கேல் அல்லது மைக்கேல் என்று சொல்லப்படுகிறவர். அன்புமிக்கவர்களே, மைக்கேல் அல்லது மிக்கேல் என்கிற பெயருக்கு ஆண்டவருக்கு நிகரானவர் யார் அப்படி என்கிற அர்த்தத்துல மொழிபெயர்க்கப்படுகிறது. கீழ்ப்படியாத மற்ற தூதர்கள் ஆண்டவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்த நேரத்துல, கலவரம் செய்த நேரத்துல அவர்களை அடக்கி ஒடுக்கி தீராத நெருப்பிற்கு அவர்களை தள்ளியவர் தான் அதிதூதர் மிக்கேல் அல்லது மைக்கேல் என்று சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திரு அவையினுடைய பாதுகாவலராகவும் அதிதூதர் மைக்கேல் இருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அச்சம் நிறைந்த ஒரு சூழல், மனக்கலக்கம் நிறைந்த ஒரு சூழல், மனசோர்வான ஒரு சூழல் மற்றும் ஆன்மீக போராட்டத்திற்கு எதிரான போராட்டங்களில் நமக்கு உறுதுணையாக நின்று ஆண்டவருடைய ஆற்றலாக நமக்கு இருப்பவர் தான் அதிதூதர் மிக்கேல். ஆகவே இவருடைய பரிந்துரையை நம்முடைய மனதில் கலக்கம், அச்சம், வேதனைகள் இருக்கிற நேரத்துல அழைக்கின்ற பொழுது நமக்கு துணையாக இருப்பார் என்கிறது கத்தோலிக்க திரு அவனுடைய பாரம்பரியம். இரண்டாவதாக இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற அதிதூதர் புனித கப்ரியேல். புனித கப்ரியேல் என்றால் ஆண்டவருடைய ஆற்றல் மற்றும் ஆண்டவருடைய நற்செய்தி என்பதை அவருடைய பெயரின் பொருளாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய முன்னறிவிப்பு, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டிய மங்கள வார்த்தை அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரங்களில் தான் அதிதூதர் கப்ரியேல் தோன்றியதாக நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அதிதூதர் கப்ரியேல் எப்படி ஆண்டவருடைய நற்செய்தியை மட்டும் அறிவித்தாரோ, நாமும் இந்த மண்ணுலகத்துல ஆண்டவருடைய நற்செய்திகளாக, ஆண்டவருடைய ஆற்றலை மற்றவர்களுக்கு உணர்த்துபவர்களாக
நம்முடைய பிரசன்னத்தால் இருக்க வேண்டும் என்பதையும் அதிதூதர் கப்ரியேலினுடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக அதிதூதர் புனித ரஃபேல். அன்புமிக்கவர்களே, தோபித்து ஆகமத்துல மற்றும் தானியல் புத்தகத்துல நம்ம இவரை பற்றின குறிப்புகளை நம்ம வாசிக்கிறோம். அதிதூதர் ரஃபேல் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் குணமளிக்கிறார் என்பதை நம்ம இன்றைக்கு பொருள்பட உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, தோபித்தினுடைய குடும்பத்துல அந்த சின்ன தோபித்துக்கு வழித்துணையாக இருந்தவர், பெரிய தோபித்திற்கு பார்வையை கொடுத்தவர், சின்ன தோபித்தினுடைய மனைவி சாராவிடமிருந்து பேய்களை விரட்டி அடித்தவர் என்று புனித ரஃபேல் குணமளிப்பவராக, நம்மை தேற்றுபவராக, ஆற்றுப்படுத்துவராக தான் விவிலியத்தில் அறியப்படுகிறார். இந்த புனித அதிதூதர் ரஃபேலிடத்துல மன்றாடுகிற நேரத்துல நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கும் மனித வாழ்விற்கும் குணமளிக்கிற அற்புதம் நிகழும் என்பதையும் பாரம்பரியத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய மன்னாவினுடைய தொடக்கத்துல நான் சொன்னது போல நேற்று 40 சிறு குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை, இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் என்று சொல்லப்படுகிற சினிமா நட்சத்திரங்கள் மீது இருக்கிற மோகமே இன்றைக்கு இந்த குழந்தைகளுடைய உயிரை பலி வாங்கி இருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, அழிந்து போகிற, சற்று நேரமே மின்னி மறைகிற இந்த மண்ணுலகின் சினிமா நட்சத்திரங்களுக்கு பின்னால் செல்லாமல் விண்ணுலக நட்சத்திரங்களாக இருக்கிற அதிதூதர்களான புனித மிக்கேல், புனித கேப்ரியேல் மற்றும் புனித ரஃபேல் எப்படி ஆண்டவர் திருமுன் அவர்கள் என்னாலும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு தூய்மையில் இருக்கிறார்களோ, ஆண்டவருடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார்களோ, வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் மனிதர்களுக்கு ஆற்றலாக இருந்து, அரணாக இருந்து, வழிகாட்டிகளாக இருந்து குணமளித்து நம்மை வழி நடத்துகிறார்களோ, அதே போலத்தான் தலைமைத்துவத்தில் இருக்கிற ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் நம்முடைய இளைஞர்களை தரமான வழியில, தூய்மையான வழியில, இறைவனுடைய சித்தத்துல வழி நடத்த வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் மனதிடத்தையும் இறைவன் தருமாறு இன்றைக்கு நாம் ஒருவருக்காக மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.